பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. நான் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய வாழ்வில் ஒரு ஒளி வீசும், என்னுடைய இருள் எப்பொழுது மாறும்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவனோடு நடக்க ஆரம்பிக்கிறேன், தேவனோடு பிரயாசப்படுகிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்தது போல் காணப்பட்டு கிடக்கிறதே. என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது ஒரு பிரகாசம் அடையும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்வை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் நான் மாற்றி தருவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நாம் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது சத்துரு நம்மேல் விழுந்து நம்மை புறக்கணித்து நம்மை எப்பொழுது விரட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மேன்மைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் சத்ருவானவன் பல திட்டங்களை தீட்டி நம்மை மூழ்கடிக்க நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருவின் இடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பாய் என் செட்டைக்குள் கொண்டு வந்து உன்னை நான் மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தக்கூடிய தெய்வம் நான் இன்று உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். இன்று இந்த ஜனங்களை எல்லாம் நீ வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாய் அல்லவோ? இந்த ஜனங்கள் பார்க்கிற அளவு உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆவியானவர் யோசுவாவினிடத்தில் பேசின வார்த்தையைத்தான் நாம் இன்று வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், நீ ஜனங்களை ஆத்தும ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறாயாம், நீ ஜனங்களை தேவ சமூகத்தில் அழைத்து கொண்டு வருகிறாயாம், அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாயாம், தேவைகளுக்காக நீ ஜெபிக்கிறாயாம். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீ தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ ஜெபிக்கிறாயோ அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கும்போது உன்னை நான் அவர்கள் கண்கள் முன்பாக மேன்மைப்படுத்துவேன். அந்த ஜனங்கள் பார்க்கும்போது சொல்லுவார்கள், இந்த மனுஷன் தேவனை தேடுகிற மனுஷன், இந்த மனுஷனிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏது சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, நிந்தனைக்குள்ளாக்கப்பட்டீர்களோ, அதே சத்துருக்கு முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படாதிருங்கள் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் தேவ சமூகத்தில் தானே காத்து கிடக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை தானே பிடித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, என்னோடு கூட நடக்கிறாரா, எனக்கு வேண்டியவைகளை செய்து தருகிறாரா, எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய சத்துருக்களை அழிக்கிறாரா? நான் இவைகளை எல்லாம் காணவில்லையே, என் கண் பார்க்கவில்லையே, என் செவிகள் கேட்கவில்லையே. ஆனாலும் நான் விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் நினைத்து என் காரியங்களை செய்யும் போதே கர்த்தருடைய கரம் உன் காரியத்தில் வைக்கப்படும். ஆண்டவர் அந்த காரியத்தில் அவருடைய கரத்தை வைக்கும் போது நீ மேன்மை அடைவாய், வளர்ச்சி அடைவாய், உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். ஆவிக்குரிய காரியத்தில் நீ உயர்த்தப்படுவாய். மாம்சத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படும். ஏது தடைகளாய் நிற்கிறதோ அந்தந்த காரியங்களையெல்லாம் கர்த்தர்
கர்த்தர் மாற்றி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தந்து முன்னாக நடந்து போவதற்கு ஆவியானவர் உனக்கு துணையாய் நின்று உன் கரத்தை பிடித்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஏது ஜனங்கள் உன்னை காரி துப்பினார்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன், முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பை எகிப்தின் அதிபதியாய் மாற்றினார் அல்லவோ, தானியேலை அந்த ராஜ்யபாரத்தின் அதிபதியாய் மாற்றினார் அல்லவோ, இப்படி அநேக பரிசுத்தவான்களை உதறி தள்ளின போதிலும் அந்த கல்லை எடுத்து பிரயோஜனமுள்ள கல்லாய் கர்த்தர் மாற்றினாரே. ஆனால் அநேக ஜனங்கள் பார்க்க, அவர்கள் வியந்து பார்க்கிற அளவுக்கு அவர்களை கனப்படுத்தி காட்டினாரே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நான் கனப்படுத்த போகிறேன், உன் குடும்பத்தை நான் உயர்த்த போகிறேன், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்பட போகிறது, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய கட்டுகள் அழிக்கப்பட போகிறது, உன் குடும்பத்தில் என்ன காரியங்களுக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், ஆண்டவரே இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான், இந்த வார்த்தை என் பிள்ளைகளுடைய காரியத்துக்குத்தான், இந்த வார்த்தையை நான் இறுக்கமாய் பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட போகிறது, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு ஊற்றி கொடுக்க போகிறது. எத்தனை பேர் ஆயத்தம், ஆண்டவரே நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர், நீர் என்னை உயர்த்துவீர், நீர் என்னை தாங்குவீர் என்று சொல்லி எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு நிற்கிறீர்களோ அத்தனை பேர் கரத்தையும் ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் தொடப்போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். எங்களை அவர்கள் கண்கள், சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா, எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. எத்தனை நாட்கள் தான் சத்ருவின் வார்த்தைகளை கேட்டு கூனி குறுகி வீட்டுக்குள்ளேயே முடக்கமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை மாற்றி வைத்து எங்களை அந்த சத்ருவின் கண் காண எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் உம்மை தேடுகிற ஜனம் என்கிறதை இந்த சத்ருக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை பின்தொடர்ந்து அவர்கள் வரட்டும், அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஏது குடும்பம் எங்களை விரட்டினதோ, ஏது குடும்பம் எங்களை துரத்தினதோ, ஏது குடும்பங்கள் எங்களை அவமான வார்த்தைகளால் பேசினார்களோ அந்தந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள் கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மையாய் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.